வணக்கம். நான் பிரபாகரன். காந்தார படத்தில் நம்ம கேள்விப்பட்டிருப்போங்க. கடம்ப தேசத்து மன்னர்கள் அப்படிங்கிறதுலாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ கடம்ப தேசத்தை அந்த டைம் பீரியடில், அதாவது கிட்டத்தட்ட 12ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் சிவபெருமானுக்கான கட்டப்பட்ட ஒரு சிவன் திருக்கோயிலில் தான் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா தம்டிசூரில், அதாவது கோவா பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா அமைஞ்சிருக்கு. கோவாலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 65 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த இடம் அப்படிங்கிறது வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலினுடைய மிக முக்கியமான சிறப்புகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, சூரிய உதயத்தோடும் போது அந்த முதல் கதிர்கள் வந்து கருவறையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மீது டேரெக்டாக வந்து பார்த்தோன்னா விழும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி காயின்ஸை வந்து பார்த்தோன்னா ஒட்டி வச்சோம் அப்படின்னா சுவர்களில் அது கீழே விழுகாமல் வந்து பார்த்தோன்னா ஒரு மேக்னெட்டிக் எனர்ஜி வந்து அந்த கோயிலில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி உள்ளே வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய நாகம் இருப்பதாக வந்து பார்த்தோன்னா உள்ளூர் மக்கள் வந்து நம்புகிறாங்க. இந்த கோயில் வந்து பார்த்தோம்னா பசவண்ணா பூஜை அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா, அதாவது நந்திக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான பூஜை வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி தம்டி சுருளா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, கொங்கணி மொழியில் வந்து தம்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா சிவப்பு அப்படின்னும், சுருளாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்தை சுற்றி ஓடக்கூடிய ஒரு ஆற்றினுடைய பேர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா சுருளா. ஸோ அதனால தான் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துக்கு வந்து தம்டி சுருளா அப்படிங்கிற பேர் வந்து வந்திருக்கு. இந்த கோயில் வந்து பார்த்தோன்னா முழுக்க முழுக்க வந்து கற்களை கொண்டு இன்டர்லாக்கிங் முறையில் வந்து பார்த்தோன்னா கட்டியிருக்கதா சொல்கிறாங்க. இந்த கோயில் வந்து கடம்பர்கள் இல்லாமல் யாதவர்களும் கட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் நம்பப்படுதுங்க. நன்றி.